ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தேமுதிக ஒரு நிலைப்பாட்டுல வந்திருக்கு. நாங்க என்னதான் இருந்தாலும் அதிமுகவை மலை போல நம்பின்னு இருந்தோம். ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வார்த்தை மேல நாங்க நம்பிக்கை வைத்தோம். ஆனா இப்படி நம்பிக்கை துரோகம் போய் செய்வார் அப்படின்னு கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனா அவங்க நினைச்சு பார்த்திருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கே அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் இந்த 4 வருஷம் அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி புரிந்தார்னா அதுக்கு முதல் முற்றும் காரணமா இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்றத நம்ம யாருமே மறக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஓபிஎஸ் ஐயாவுக்கே இவர் எவ்வளவு பெரிய மாபெரும் துரோகம் செய்தார் அப்படின்ற விஷயம் நம்ம உலகம் அறிந்தது, நாடறிந்த ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தையை நம்பினது உங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பிரேமலதா விஜயகாந்துக்கு என்ன பண்ணாங்க, அறிவுரை சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம வச்சு இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற ஒரு விரக்தியில தான் இருந்தாங்க. சோ விரக்தியின் உச்சத்தில போன பிரேமலதா விஜயகாந்த் நாங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா, இல்ல புதிய கூட்டணியில சேர்றோமா அப்படின்றத ஜனவரி மாசம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்றது என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆனா அதிமுக இது என்ன பண்ணிச்சு, மறுத்துச்சு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக இருக்கிற KP முனுசாமி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக பாத்தீங்கன்னா எங்க கூட்டணியில தான் இருக்குது, அதிமுக கூட்டணியில தான் இருக்குது, அவங்க கூட்டணி விட்டு விலகி போல அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கூட்டணியில இருக்கிறோமா இல்லையான்றத நாங்க ஜனவரி மாசம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாவட்டங்கள்ல நிர்வாகிகளை சந்தித்து தனியா ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டாங்க. என்னப்பா நம்ம அதிமுக கூட்டணியில இருக்கிறோமா, பாஜக கூட்டணியில இல்ல இருக்கிறோமா என்ன அப்படின்னு சொல்லுங்கப்பா, இல்ல எதனா கூட்டணியில வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கிட்ட ஆலோசனை பண்ணாங்க. அப்போ 2 விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க, எல்லா நிர்வாகிகளும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு திமுக கூட்டணி போங்க, இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைங்க. ஏன்னா நம்ம அதிமுக கூட கூட்டணியில இருந்துட்டோம், பாஜக கூடயும் கூட்டணியில இருந்துட்டோம். ஆனா 2 கட்சியும் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்களா, நம்மள வளர்ச்சி அடைய வச்சிருக்காங்களா, இல்லவே இல்ல. நம்மள யூஸ் பண்ணிக்கின்னு அவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நம்மள யூஸ் பண்ணிக்கின்னு நம்மள என்ன பண்ணிருக்காங்க, ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க எல்லா நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ இப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லா நிர்வாகிகளும் ஆலோசனை பண்ணும்போது பெரும்பான்மை எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம திமுக கூட்டணி கூட கூட்டணி வைப்போம், ஏன்னா திமுக கூட்டணி ஜெயிக்கிற இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் தெரிஞ்ச நம்ம தோக்குற இடத்துக்கு போகணும், ஜெயிக்கிற இடத்துல நம்ம இருக்கலாமே. திமுக கூட்டணியில போங்க, திமுக கூட்டணியில நம்மளுக்கு ஒரு 2-3 சீட்டோ இல்ல 5 சீட்டோ கொடுத்தா கூட பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணலாம், திமுக கூட்டணியில அங்க வகிச்சா நமக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம வெற்றியின் பாதையில போலாம், நிறைய பேர் என்ன பண்ணலாம் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துல என்ன பண்ணிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா, தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன், அரசியலும் ஆட்சியிலும் மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ற தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்கலாமே. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கு ஓட் பேங்க் இன்னும் என்ன பண்ணும் எகுரும். ஏன்னா தேமுதிகவுக்குன்னு ஒரு ஓட் வங்கி இருக்கு, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தலைவரா இருந்த விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணாரு, கட்சி ஆரம்பிச்சு அந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணாரு, தனி பெரும்பான்மை 234 தொகுதியிலும் ஆட்களை நிப்பாட்டி என்ன பண்ணாரு, ஒரு வெற்றியை கண்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகத்தான வெற்றியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, வரலாற்று சாதனை எல்லாம் பண்ணிருக்காரு. சோ இப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட கட்சிக்கான ஒரு ஓட் பேங்க்ன்றது நிச்சயமா இருக்கு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, இருக்குது. சோ அது இருக்கிறதுனாலதான் பாஜகவும் அதிமுகவும் இன்றளவும் தேமுதிகவுக்கு என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. சோ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தான் ஓட் பேங்க் இல்ல, நீங்க எதுக்கு என் கூட கூட்டணி வரீங்க அப்படின்னு சொல்லலாம்ல, தட்டி விடலாம்ல. ஆனா தட்டி விட மாட்டாங்க, ஏன்னா தேமுதிகவுக்கு அப்படின்ற ஒரு ஓட் பேங்க் நிச்சயமா இருக்கு. சோ இதை பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் இங்க யூஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பாஜக கூட்டணியில் இருந்திருக்காங்க, அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க. சோ எல்லாரும் இவங்களை வச்சு யூஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம திமுக கூட கூட்டணி வைக்க கூடாது, ஏன் ஒரு தடவை நம்ம திமுக கூட்டணியில வச்சு நம்ம என்ன பண்ணலாம், தேர்தலில் கலந்துக்கலாமே, நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம
தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க தேமுதிக வரலாறு எடுத்தீங்கன்னா இங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட வரலாறு செஞ்சிருக்காங்க. ஆனா நாடாளுமன்றத்துக்கு தேமுதிக தரப்புல இருந்து ஒரு பிரதிநிதி போயிருக்கிறாங்களா அப்படின்னா இன்றளவும் இல்ல. சோ இத பாத்தீங்கன்னா கடந்த முறை அதிமுக தரப்புல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பி சுதீஷ் அவர்களை ராஜ்யசபாக்கு அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணக்கு போட்டாங்க. ஆனா அங்க என்ன பண்ணாங்க, அதிமுக மன்னவரி போட்டாங்க. சோ இந்த தடவை திமுக கூட கூட்டணி வச்சு ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பண்றாங்க, மூவ் பண்றாங்க. ஏன்னா சொன்ன வாக்க காப்பாத்துறது திமுக. ஏன்னா கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தாங்க. அரசியல்ல மூத்தவர் வைகோ அவர்களுக்கே கொடுக்கல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கமலஹாசனுக்கு என்ன பண்ணாரு, அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாங்க திமுக. சோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே இதுதான். ஆனா கொடுத்த வாக்க நிறைவேற்றாதவங்க அதிமுக அப்படின்றதுக்கும் நம்ம கிட்ட சான்று இருக்கு. சோ அதனால திமுக கூட ஏன் நம்ம கூட்டணி வைக்க கூடாது, அப்படி கூட்டணி வச்சு ராஜ்யசபா எம்பி சீட் அனுப்பி நம்மளுடைய பிரதிநிதி ஒருத்தர் டெல்லியில இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. சோ இதெல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தேமுதிக ஒரு நிலைப்பாடுல வந்திருக்கு. ஜனவரி மாசம் நிச்சயமா கூட்டணி நாங்க மாறுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா இது திமுக தான் தமிழக வெற்றி கழகமா அப்படின்றத நாங்க ஆலோசிச்சு சொல்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்துல இருக்கு. ஆனா இங்க கூட்டணி மாறுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. சோ இதை உறுதிப்படுத்துற விதமா இளைஞரணி தலைவர் விஜய பிரபாகரனும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது பொதுச் செயலாளர் சொன்ன அதே விஷயத்த உறுதிப்படுத்துற விதமா விஜய பிரபாகரன் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா அது திராவிட சித்தாந்தத்தை உடைய ஒரு கட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா நிச்சயமா நாங்க என்ன பண்ணுவோம், அந்த கூட்டணியில நாங்க அங்க வகிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய பிரபாகரன் சொல்லியிருக்காரு. இதுலதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அதிமுக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத இவங்க உறுதிப்படுத்துறதா நம்மள எடுத்துக்க முடியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திராவிட சித்தாந்தத்தை உடையவர்களா அதிமுக இப்ப இருக்கிறாங்களா இல்ல, திராவிடத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாசிசத்துக்கு போயிட்டாங்க, சனாதனத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் பக்தர்கள் மாநாடு நடந்தது. அங்க அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தினாங்க. ஆனா கைய கட்டி வாயை பொத்தி என்ன பண்ணாங்க, பாத்துட்டு இருந்தாங்க. சோ இவர் ஒரு கருத்து சொல்லணுமே அப்படின்ற ஒரு திணிக்கப்பட்டதுனாலதான் அண்ணாவை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஆனா அது மாத்திரம் இல்லாம மதவாதத்துக்கு துணை போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க, அரசல் புரசலாக பேசப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது ஏன்னா திருப்பரங்குன்றம் கந்தர்மலை தான் அப்படின்றத என்ன பண்ணாங்க, உறுதிப்படுத்தினாங்க. சோ அதுக்கும் இவங்க என்ன பண்ணல, எந்தவித ஒரு அறிக்கையும் வைக்கல. ஏங்க அங்க மத சார்பற்ற ஒரு மலையா இருக்குது, அங்க முருகரும் இருக்கிறாரு, சிக்கந்தர் இருக்கிறாரு, மேல பாத்தீங்கன்னா ஐயனார் இருக்காரு, இன்னும் நிறைய கோயில், வைஷ்ணவ கோயில் நிறைய கோயில் இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் கந்தர் மலை தான் அப்படின்றத பிரகடனப்படுத்துறீங்க, அந்த தீர்மானத்தை ஏன் எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இதுலயே பாத்தீங்கன்னா அதிமுக என்ன பண்ணுச்சு, சைலண்டா தான் இருந்தது. இது போக கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க, முன்வைத்தாங்க. ஆனா கூட்டணி ஆட்சினவோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், ஆனா அமைச்சரவையில நாங்க அங்க வைப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். சோ பாஜக என்ன பண்ணுதுன்னா கூட்டணி ஆட்சி பேருக்குதான் அதிமுக, ஆனா ஆட்சினவோ பாசிசத்தினுடைய ஆட்சி, சனாதனத்தினுடைய ஆட்சி, மதவாதத்தினுடைய ஆட்சி அப்படின்றதுல பாஜக உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு பச்சையாவே தெரியுது, ஓப்பனாவே வெளியே தெரியுது. அதிமுக என்ன ஜாலம் போட்டாலும், என்ன ஒரு வாய் சவடலா பேசினாலும் இங்க பாஜகவை மீறி அதிமுக ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. வெளியில வரும்போது இப்படி பேசலாங்க, எடப்பாடி பேசலாம், அதே போல எஸ்பி வேலுமணி பேசலாம், இன்னும் நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்களா எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா உங்களுக்கு காரியம் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவீங்க அப்படின்றது எல்லாமே மக்கள் பார்த்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியை பார்த்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா யாரும் எடப்பாடி பழனிசாமியை நம்புறதுக்கு தயாராவே இல்லை. சோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போதுதான் விஜய பிரபாகரன் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிச்சயமா கூட்டணி ஆட்சிதான், அது திராவிட சித்தாந்தத்தை உடைய ஒரு கட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா அங்க நிச்சயமா தேமுதிக இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை திமுக ஆட்சி இங்க அமைஞ்சதுன்னா அந்த கூட்டணியில தேமுதிக இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுச்சு, உறுதி ஆயிருச்சு அப்படிதான் சொல்லலாம். இதை பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனா ஜனவரி மாசம் நடக்கிற அந்த பொதுக்கூட்டத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜனவரி மாசம் நீங்க போயிட்டீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா தொகுதி விவகாரம் எல்லாத்தையும் என்ன பண்ணும், முடிச்சிடணும். ஏன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ளே நீங்க முடிச்சுட்டாதான்
தான் ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரங்களை மேற்கொள்றதுக்கு டைம் இருக்கும். நீங்க ஜனவரி மாசம் சொல்லி அதுக்கப்புறம் கூட்டணி தொகுதி பிரிக்கிறது, எந்தெந்த தொகுதி பிரிக்கிறது ரொம்ப தலைவலியா இருக்கும். சோ கூடிய விரைவில் தேமுதிக நாங்க இந்த கட்சியோட தான் நாங்க கூட்டணி அப்படின்றத டிக்ளேர் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அப்டேட் ஆயிருக்கு. சோ இதன் மத்தியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னதும், அதே போல விஜய் பிரபாகரன் அவங்க சொன்னதை கூட்டி கழிச்சு பார்த்தா திமுக கூட தான் தேமுதிக கூட்டணி அப்படின்றது உறுதிப்பட நம்மளுக்கு சொல்ற மாதிரி தகவல் இருக்கு. ஆனா இன்னும் அது அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணி அப்படின்னுவாங்க, நாளைக்கு எப்படியாச்சுன்னா எப்படின்னா போவாங்க. ஏன்னா தேமுதிக ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் பேரங்கள் பேசிதான் என்ன பண்றாங்க மாறி இருக்கிறாங்க அப்படின்றதா வரலாறு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் முன்வைக்கிறோம். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் விஜய பிரபாகரன் அவர்களும் சொல்ற கருத்து யாரு கூட கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட தான் கூட்டணி அப்படின்றது உறுதிப்பட நம்ம நம்ப வைக்கிற தகவல் வருது. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.